எல்லாரும் அமரன் பார்த்துருப்போம். ஆர்மி ஆஃபீஸர்ஸ், ஆர்மி லைஃப் பற்றி நம்மளுக்கு ஒரு பெரிய இன்சைட் ஒன்று கிடச்சிருப்போம். ஸோ அதுலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய நீங்கள் எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம்லாம் என்னென்ன அப்படின்னு பார்ப்போமா? பேட்ரியாட்டிசம் அண்ட் லவ் ஃபார் த கண்ட்ரி ஒரு மனுஷனை எந்த தூரத்துக்கு கூப்பிட்டு போகும், எவ்வளோ ரிஸ்க் எடுக்க வைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உலகத்தோட எந்த மூலையில் இருந்தாலும் சரி, ஒரு டிசிப்ளினும் ஹார்ட் ஒர்க்கும் நீங்கள் எங்கே போகணுன்னு நினைக்கிறீங்களோ அங்கே உங்களை கொண்டு போய் சேர்க்கும். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப். நீங்கள் எவ்வளோ தூரத்தில் வேணால் இருங்க, நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், நேரில் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் ஃபேமிலி எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் சரி, எந்த மூலையில் இருந்தாலும் சரி, அவங்களோட சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும், உங்களோட சப்போர்ட் அவங்களுக்கு அது இருக்கும். ஒரு சீனில் நம்ம ஹீரோட கேடட், அவரோட சக கேடட் ஒருத்தரை தோல் மேலே தூக்கிட்டு வந்து, அவர் எனர்ஜி கம்மியாக இருக்கும்போது தோல் மேலே தூக்கிட்டு வந்து இடத்துல கொண்டு வந்து சேர்ப்பார். ஸோ நம்ம எவ்வளோ செல்ஃப்லெஸ்ஸாக இருக்கணும், செல்ஃபிஷாக இருக்கிறதுக்கும் செல்ஃப்லெஸ்னஸ்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நம்ம எவ்வளோ செல்ஃப்லெஸ்ஸாக இருக்கணுன்றதுக்கு அந்த படம் ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸாம்பிள். படத்தோட எல்லா சீன்லையுமே ஏதோ ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டோட குவாலிட்டியை வந்து நாங்கள் கவனித்தோம். பர்சீவரன்ஸாக இருக்கட்டும், ஹார்ட் ஒர்க்காக இருக்கட்டும், டிசிப்ளினாக இருக்கட்டும், கான்ஃபிடென்ஸாக இருக்கட்டும், செல்ஃப்லெஸ்னஸாக இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது. இதெல்லாம் ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருமே அமரன் தான். நம்ம அமரன் மூவியில் அவர் வந்து காலேஜெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆர்மிக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு என்னன்னு சொல்லி யோசிச்சிருப்பார். நீங்கள் சின்ன பசங்க, உங்களுக்கு இப்போவே வந்து அந்த ஆர்மி ஃபீல்டு இருக்குது அப்படின்னா, ஜாயின் மிலிட்ரி ஸ்கூல். தட் இஸ் அவர் சைனிக் ஸ்கூல்.